என் அன்புக்குரிய திருச்சபை மக்களே, உங்களோடு மீண்டுமாய் இந்த கால வேளையில் இந்த ஒடுக்க கூட்டத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? யூத இனத்தில் கும்ரான்ங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. கும்ரான் கான் என்று பெயர் கூட்டம். மத சடங்கு. இந்த தேவ சகாயம் பிள்ளையை பார்த்தீங்கன்னா அவர் பிள்ளை இனத்தவர். நம்ம ஜாதியில் உயர்ந்த ஜாதி, தலையான ஜாதி பிராமண இனம். தமிழ் இனத்தில் அதுக்கு அடுத்தது பிள்ளை இனம்னுவாங்க, அவங்களுக்கு ஈக்குவல். அவர் அந்த பிள்ளை இனத்தில் பிறக்கிறாரு. அவர் ஒரு ராஜாட்ட நாகர்கோயிலில் மந்திரியாக இருக்கார். மந்திரியாக இருக்கிற ராஜா கூப்பிட்டு, நீ இந்த தமிழ்நாடுலாம் எப்படி இருப்பாருக்கு? ஏன்னா குறுநில மன்னர்கள் அங்கங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ராஜா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படியே நடந்து வந்து திருப்பி இந்த பக்கம் விழுப்புரம், கடலூர், சிதம்பரம் வழியாக போகிறார். சிதம்பரத்துக்குள்ள ஒரு புனித தலத்துக்குள்ளே போகிறாரு. அந்த சிதம்பரத்துக்குள்ளே புனிதத்துக்குள்ளே போகிறப்போ ஷேட்லாம் ஒத்துட்டு போனோம். ஷேட்டில் அவுக்கிறப்போ அந்த உயர்ந்த ஜாதி மட்டும்தான் உள்ளே போக முடியும், மற்றவங்க போக முடியாது. அப்போ இவர் கேட்குறாரு, நான் ஏன் போகக்கூடாது? இல்லைப்பா, நீ செகண்டு போக முடியாதுங்கிறாங்க. அவர் எவ்வளோ தூரம் சொல்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் வெளியே போகிறப்ப அந்த பகுதியில் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் வெளியே நிற்பானேன். சீகன் பால் வேலை செஞ்ச இடம். சீகன் பாலுக்கு அப்புறம் அந்த மிஷினரிகள் வேலை செஞ்ச இடம் அந்த பகுதி. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீ ஏன் வெளியே நிற்பானேன், உள்ளே வாரும். அப்போ இந்த கடவுள் யாருன்னு பார்த்தா ஒரு கிறிஸ்தவராக மாறுகிறார். அதே மாதிரி நம்ம பாரம்பரியம் ரொம்ப டிட்டிஷன். இப்போ இந்த ஃபுல் பீட்டில் ஏறணுன்னா அங்கி போட்டிருக்கணும், ஆர்டினேஷன் வாங்கணும், இல்லைன்னா அந்த ஃபுல் பீட்டில் ஏற முடியாது. இந்த ஆல்ட்ருக்குள்ளே போனால் இது நமக்கு இருக்க சட்டங்கள். இதுக்குள்ளே ஆல்ட்ருக்குள்ளே போனால் இந்த 2 பிள்ளைகளும் இப்போ ஆல்ட்ருக்குள்ளே வரல. இப்போ பிடி முடிச்சோன்னா அடுத்த இன்னொரு 3 மாதத்தில் அத்தை பிஷப் தலையில் கை வைப்பார். கையில் வச்சோன்னா அவங்களுக்கு ஸ்டோல் கொடுத்துருவாங்க. ஸ்டோல் கொடுத்தோன்னா அவங்க இங்கே வரலாம். இதில் நம்ம வச்சுருக்க பாரம்பரியங்கள். அதேமாதிரி கன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. கன்ஃபர்மேஷன் சர்வீஸ் லுத்ரன் சர்ச் ஆயரே கன்ஃபர்மேஷன் கிளாஸ் நடத்தி தலையில் கை வச்ச பிறகு ஆண்டோடைய சரீரத்தை ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னே என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. சிஎஸ்சியில் பிஷப் தான் கை வைக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம தலைவர்கள் நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் நியாயப்பிரமாண வேதபாரகர்கள் இயேசு கிறிஸ்தர் சொன்னாங்க, நீ ஹீலிங் கொடுக்கறதுக்கு 6 நாட்கள் இருக்குது. ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சட்டம் இது. நீ ஏன்டா இன்னைக்கு பண்ணாத. அப்படி தான் அந்த ட்ரெடிஷன் அவங்க பேசினாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் ஓய்வு நாள் எதுக்குடா வந்துச்சு? 6 நாளும் வேலை செஞ்சார், டயர்ட் ஆகிட்டார், ரெஸ்ட் எடுக்க தானே ஓய்வு நாள். அந்த ஏழைக்கு உருவாக்கப்பட்டதான் ஓய்வு நாள். கடவுளுக்கு அவர் அந்த 6 நாள் வேலை செய்கிறான், டயர்ட் ஆகிரும். நான் வாரத்தில் 1 நாள் வீட்டில் ஓய்வு எடுத்து, வாரத்தில் 1 நாள் மொத்தமாக சேர்ற துணியை துவைக்கணும், 1 வாரத்துக்கு தேவையான புளி குழம்பு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், 1 வாரத்துக்கு தேவையான மீன் குழம்பை செஞ்சு மீன்குள்ளே வைக்கணும், 1 வாரம் கழித்து சாயங்காலம் 1 வாரம் தேவையான இதெல்லாம் செய்யணும். அது ஏழைக்காக கொடுக்கப்பட்டது. அதுதான் பெயின். கஷ்டப்பட்ட மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. அவன் 38 வருஷம் 18 வருஷம் அவனால் முடியல. அவனுக்கு ஓய்வு நாள் கொடுப்பதற்கு நீ யார் தடை பண்ணுறதுக்கு? ஜீசஸ் கேட்குற சட்டத்தை உடைத்தெறிகிறார். ஆனால் அந்த வேத பாரகத்தை போய் சட்டத்தை உடைக்க முடியுதா? இன்றைக்கும் உடையலை. இன்றைக்கும் நீங்கள் எருசலேம் போனீங்கன்னா எருசலேம் பகுதி, எருசலேம் தேவாலயம் இருக்க பகுதி, அந்த மலை 80 விழுக்காடு அவங்க கையில் இருக்குது. 20 விழுக்காடு தான் நம்மகிட்ட இருக்குது. அந்த 20 விழுக்காடில் இன்றைக்கும் 20 விழுக்காடு பகுதி பரிசுத்த பூமி மட்டும் நம்மகிட்ட இருக்குது, யூதர்கள் கையில். நம்மகிட்டனா கிறிஸ்தவர்களில் யூதர்கள் கையில். அந்த 20 விழுக்காடில் 90 விழுக்காடு ஆண் மக்கள் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு. இடையில் ஒரு தர பெண் மக்கள் 20 விழுக்காடு. சேர் போட்டிருப்பாங்க, இதேமாரி சேரு. அதில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த சுவரில் ஓட்டையாக இருக்கும், அதில் தோரா நூல் இருக்கும். அதை எடுக்கணும், வாசிக்கணும், தலையை கொண்டே முட்டணும். மேசியாவே வாங்க, மேசியாவே வாங்கன்னு இன்றைக்கி முட்டி இப்பவும் அழுதுகிட்டு இருக்கான், மேசியா வரலன்னு.
மேசியாவை, அதுதான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரிய பெண் மேசியான்னு ஒரு வருவாருன்னு அந்த அம்மா சொல்லுது. அதுதான் தானியேல் 9:25 மேசியாங்கிற ஒரு வருவார்னு சொல்கிறார். அதுதான் ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர் வருவார்னு சொல்கிறார். அமைதியின் அரசர் வருவார். மேசியா ரட்சகர் இயேசு. ஆனால் மேசியா நாம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னோ 2026 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சுடா. இன்னும் நியாயாதிபதியாக வரப்போகிறார் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் யூத மக்கள் இன்னும் மேசியா வரல. இன்றைக்கும் அவங்க டிட்டிஷன் இன்னும் பெண்களை காமன் இடத்துல விட மாட்டான். இப்போ உங்களுடைய சர்ச்சு பாரம்பரியமிக்க சர்ச்சாக இருந்தாலும் இந்த கொயரர் பெண்கள் இருப்பது எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போனீங்கன்னா மெயின்லைன் சர்ச் சிஎஸ்சி சர்ச்சில் பெண்கள் கொயருக்கு வர முடியாது, விட மாட்டாங்க கொயரை. அந்தளவுக்கு ஒரு டிட்டிஷன். இன்றைக்கி அந்த இன மக்கள், இதே மாதிரி மக்கள், இந்த கும்ரான்கிற ஒரு இனத்து மக்கள் இருக்காங்க. அதுதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறப்போ அழகாக சொல்கிறாரு. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம் ரோமர் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கப்படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நியாயப்பிரமாணம் முக்கியம் இல்லை, கிருபை தான் முக்கியங்கிறார். அதுதான் மத்தேயு 9:13 சொல்கிறாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். 9:13 சொல்கிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். மத்தேயு 9:13 சொல்கிறார். அதுதான் யோவேல் தீர்க்கன் சொல்கிறப்போ, சட்டையை கிழிக்காதரா, இதயத்தை கிழிச்சு காட்டு. ஆந்திராவுக்கு போனீங்கன்னா ஒரு மனிதர் இதயத்தை கிழிப்பார், ரத்தம் ஒடியும், உள்ள ஒரு கடவுள் இருப்பார். அவர் இதயத்துக்குள்ளே யார் இருக்கார்? நிறையா சிலை வச்சுருப்பாங்க ஆந்திரா மாநிலத்தில். நான் இந்த பைபிளில் சொல்கிறாரு, உன் இருதயத்துக்குள்ளே கடவுளை கொண்டு வா, சட்டையை கிழிக்காத, ஒரு சில கலர் இல்லை, 40 நாள் பாஸ்டிங் இல்லை, பலியை அல்ல இரக்கத்தை விரும்ப வந்தேன் என்று சொல்லுகிறார். இரக்கம் செய்கிற மக்களாய் காணப்பட நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அதுதான் ஏசாயா 1ஆம் அதிகாரம். உன் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்திற்கு, உன் காணிக்கைகள் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. எனக்கு பிடிக்கல உன் காணிக்க, அருவருப்பாக இருக்கு, நல்லா இல்லை. 1:17 சொல்கிறாரு, நன்மை செய்யப்படியுங்கள். தென்னிந்தியாவின் அப்போஸ்தலன் சொல்லப்படுற ராணி சைர்வாள் நம்ம காலத்தவர், 1914, நம்ம தகப்பன் நம்ம அம்மா அப்பா காலங்களில் வாழ்ந்தவர். அவர் வர்றாரு, இயேசு கிறிஸ்து நல்லவருங்கிறாரு, இயேசு கிறிஸ்து ரட்சகருங்கிறாரு. மக்கள்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க அந்த கால்ரா காலங்கள். அப்போ அந்த மேல் ஜாதி மக்கள் அவங்கள நசுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, கையை வெட்டுறாங்க, கழுத்தை வெட்டுறாங்க. ஊர் கிணறு தண்ணி கொடுக்கல, சுடுகாட்டில் இடம் கொடுக்கல, கல்யாணத்துக்கு விட மாட்டான். அப்போ அந்த மக்கள் கிறிஸ்தவத்துக்கு வர்றது தடைப்படுது. உடனே அந்த ராணியஸ் இங்கிலாண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. அங்கேருந்து பணம் வருது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாங்கி நல்லூர், பண்ணவிளை, சாயர்புரம், இங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான இடம் வாங்கி யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க 5 சென்ட் இடம் கொடுக்குறாங்க. அதனுடைய அடிப்படை தான் நம்முடைய லுத்தரன் திருச்சபை. இப்போ ஏதோ ஒரு ஊருக்கு அங்கே போயிருந்தேன், அந்த கிராமமே அங்கே தான் இந்த ஐயர், இப்போ சாம்சன் ஐயர் அந்த காலில் ஃபுல்லாக காமன் போடுறார். ஒரு அர்ப்பின் மடிக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த அர்ப்பின் மடியில் அந்த பழைய அந்த வெள்ளக்காருடைய அவர் குடிசையில் வச்சு அந்த அர்ப்பின் மண்டியை கொண்டாடுறார். இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் வாழ்க்கை. ஒருவேளை இந்த லெந்து நாட்களில் நாம் இப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கி நாம் எல்லோரும் படிச்சிருக்கோம், கவர்மெண்ட் வேலை செஞ்சுருக்கோம், ஒரு ஐஃபையாக இருக்கிறோம். அழகாக சொன்னாங்க ஏசி, எனக்கே சொல்ல தோணுச்சு, ஆனால் எனக்கு சொல்ல பிடிக்கல. நல்ல சர்ச்சு, ஏசிக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. வேப்ப மரத்து கீழே சர்ச்சு கட்டுறாங்க. இன்றைக்கி ராமஞ்சேரி சர்ச்சு சொன்னார். அப்புறம் இன்னொரு சர்ச்சு, நான் 2 சர்ச்சு உதவி செஞ்சேன். ராமஞ்சேரி, இன்னொன்று கனகவள்ளிபுரம். எத்தனையோ வருஷமாக சர்ச்சு கட்டுறாங்க, கட்ட முடியல. எத்தனையோ வருஷமாக கட்டுறாங்க. இன்னும் ஒரு சில சர்ச்சு கட்ட முடியாமல் இருக்காங்க. இது யாருடைய காலிங்னா நம்ம தான் கொடுக்கணும். டைசிஸ்க்கு நம்ம அசஸ்மெண்ட் கட்டினா தாங்க டைசிஸ்க்கு அசஸ்மெண்ட்டு.
அவங்களுக்குன்னா ஃபாரின்ல இருந்தால் பணம் வருது இல்லை, நம்ம கெட்டுறது அவங்க சம்பளம் கொடுக்கணும், அவங்க டீசல் போடணும், சாப்பிடணும், அவங்க பண்டிகை கொண்டாடணும், அவங்க பிரியாணி சாப்பிடணும். அப்போ நம்ம எத்தனை சர்ச்சு கட்டியிருக்கோம், எவ்வளோ பேருக்கு காஸ்பல் சொல்கிறோம், என் மூலமாக எத்தனை மிஷனரிகளை அனுப்பியிருக்கிறோம். ஒரு மிஷனரி போய் எனக்கு நாங்கள் 5000 ரூபா ஒரு மிஷனரி சப்போர்ட் சொல்லுவோம், ஐஎம்எஸ், என்எம்எஸ், எஃப்எம்பி, விஸ்வான். ஏன்னா ஒரு மிஷனரி போய் அவன் குடும்பத்தோடு அங்கே காஸ்பல் ஒர்க் பண்ண 50,000 ரூபா கொடுக்குறோம். 50,000, 50,000 ரூபா சம்பளம் என்பது அவருக்கு வாடகை 5,000 ரூபா போயிடுது. அவர் ஸ்கூல் ஃபீஸ், பிள்ளைங்க ஃபீஸ் 5,000 ரூபா போயிடுது, 10,000 ரூபா போயிடுது, 40,000 ரூபா. 40,000 ரூபாயில் இன்றைக்கி இருக்க விலைவாசியில் அவர் சாப்பிட முடியுமா? எல்லா விலையும் நமக்கு தெரியும். இப்போ தான் வெங்காயம் 1 ரூபா 1.5 ரூபாய்க்கு விற்கிது. இப்போ நேற்று இன்றைக்கும், அடுத்த மாதம் 100 ரூபாய்க்கு போய்டும், 150 ரூபாய்க்கு போய்டும் வெங்காயம். அப்போ அவன் எவ்வளவு தேவை இருக்குது. அந்த தேவையின் மத்தியில் அவர் போய் காஸ்பல் சொல்லணும்னா அந்த மிஷனரிகள் அங்கேருந்து கொடுத்ததால் தாங்க நம்மளால் பணி செய்ய முடிஞ்சது. முதல் இயந்திரத்தை சீகன் பால் அச்சு இயந்திரத்தை அங்கேருந்து வாங்கியாந்து ஓட்டினாருங்க, இல்லைன்னா பேப்பர் வந்திருக்காதுங்க. முதல் சர்ச்சு கட்டினார், அந்த சுனாமியில் இடிஞ்சிட்டு 2வது சர்ச்சும் ஃபாரின்லேருந்து வாங்கியாந்தாங்க சீகன் பால் கட்டினாங்க. அதனால தாங்க நம்ம எல்லாரும் ஆண்டவரை தொழுதுகிறோம். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் காஸ்பலில் உங்கள் இருதயத்தை கிழித்து, யோவேல் சொல்கிறப்போ, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உன் பழிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு. இந்த ஒடுக்க கூட்டத்தில் நீங்கள் நானும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஆண்டோடைய சன்னிதானத்தில் 2வது நாம் ஆண்டோருக்காக எப்படி கொடுக்குறோம். கொடுக்கறதுனா கிறிஸ்தவ மக்களை போல யாருமே இல்லை, அதுதான் உண்மை. தூத்துக்குடி, திருநெல்வேலி போனால் கல்யாணத்துலேயும் காணிக்கை எடுக்கிறாங்க. நான் போன வாரம் கேட்டேன், இன்னும் சாவலையும் காணிக்கை எடுத்துருங்கடான்னு. விடாதீங்க, மக்களை போட்டு செயினை அவுத்துருங்க, எடுத்துருவாங்க. எடுத்துட்றேன் சீக்கிரம், அதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது எங்களுக்கு என்ன வேணும், காணிக்கை வரணும், எப்படியாவது மிஷனரி அனுப்பணும், காஸ்பல் சொல்லணும், அவ்வளோதான். அது ஒன்று தான் எங்களுடைய குறிக்கோள். கொடுக்கறதுக்கு நமக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை. இப்போ வெளியே நின்று கவர் கொடுத்தாரு, பழைய செக்ஷனு. எத்தனை பேர் வாங்கினீங்களோ எல்லோரும் வாங்க கொடுத்துட்டார். அவருக்கு தலையெடுத்து கொடுத்துட்டார். ஐயா உங்களுக்கு எத்தனை, உங்களுக்கு எத்தனைன்னு கேட்குறாரு. ஒருத்தர் மட்டும் எத்தனை வாங்கணும், நீ என்ன சொல்கிறது. ஒரு 10 பேரை கவனித்தேன். என்ன, நான் ஒரு வியாபாரி இல்லை, நான் சுவிசேஷிகளோட வியாபாரி தான் முக்கியம். ஏன்னா கோடு போட்டால் ரோடு போடுற ஆள். அப்படி இப்படி பார்க்குறாரு, எத்தனை தாண்டா காணிக்கை கொடுக்குறது, வந்தால் காணிக்கைன்னு நினச்சிக்கிட்டு கவரையே கொடுக்குறீங்க, என்னடா இது. அவர் மனசுக்குள்ளே என்ன ஓடுது, அவர் மனதில் அப்படியே என்ன அகத்தின் அழகு. நான் தெருக்கு தரிசி இல்லை, அகத்தின் அழகும் முகத்தில் தெரியுது. முகத்தை பார்த்தோன்னே 1 லட்சம் 7,000 லட்சம் கரெக்டாங்க கடவுளை எச்சி போட்டு அந்த கம்ப்யூட்டரில் சொல்கிற மாதிரி கடன்னு சொல்லிடுறார். ஏன்னா காணிக்க நமக்கு ஈக்குவலாக யாராவது கொடுக்குறோமா? அவர் சொன்னார், படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கலன்னாரு. படிக்கிறப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, பீடி படிக்க வரும்னே என்ன பண்ணிடுறாங்க, காணிக்க வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க கடைசி காலம் வரையும் என்ன பண்ணுறாங்க, முன்ன அப்படி இல்லை. அப்போ காணிக்கை என்பது நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கு ஈக்குவலாக கொடுக்க யாருமே இல்லை. அதுதான் அப்படி போனாங்களாம். ஒரு மரத்தில் ஒரு லெட்டர் இருந்துச்சான். ஐயா, நான் ஒரு ஏழை, 89 வயது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, அதனால் என் குடிசை இங்கேருந்து ஒரு 10 மீட்டர் தூரத்தில் இருக்குது, முடிந்தால் ஒரு 50 ரூபாய் எனக்கு கொடுத்துருப்போங்கன்னு ஒரு லெட்ரு அதில் எழுதி போட்டு வயதான தாயாருன்னு அந்த இதில் இருந்துச்சான். அதை ஒருத்தர் படிச்சுட்டு, ஐயோ பாவம், ஏதாவது உதவி செய்யணுமேனு 50 ரூபாயை கொண்டு போய் கொடுத்தாரான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்ன பாடுனுச்சான், அங்கே ஒரு வயதான குடிசை, பழைய ஓலை குடிசை, அதில் மழை பெஞ்சால் தண்ணி வெளியே போகாது, அந்தளவுக்கு ஓட்டை, ஏழை தாய். அங்கே எழுதினதெல்லாம் உண்மை. 50 ரூபா கொடுத்தோன்னா அந்த தாயார் எதுக்குப்பான்னு கேட்டுச்சான். நீங்கள் தானே அங்கே சீட்டு போட்டிருக்கீங்க, அந்த சீட்டை பார்த்து கொடுத்தேன்னுச்சான். அந்த பாட்டி சொல்லிச்சான், இல்லைப்பா நான் போடலை அந்த சீட்டை, யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இப்போ தான் 50 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க, தயவு செஞ்சு அந்த சீட்டை எடுத்துரு, நான் முந்தினவர்கிட்டே சொல்லி விட்டேன், அதுக்கு முந்தினவர்கிட்டையும் சொல்லி விட்டேன், ஆனால் யாருமே அந்த சீட்டை எடுக்க மாட்டேங்காங்க, தயவு செஞ்சு எடுத்துருப்பான்னாங்களாம். ஏன்னா
நமக்கு பேசிக் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸில்? ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். இச்சிறியவளுக்கு எதை செய்தாயோ அது எனக்கே செய்தாய். நீ பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா? அதுதான் இந்த 6 மனமே யாரு? இந்த ஆண்டவன் கட்டளையாது. ஒன்றை சொல்வார், நன்றை செய்வார், உள்ளத்தில் இருப்பது அமைதி. யாருக்கு உதவி செய்கிறோமோ அது நான் ரொம்ப காலமாக அது ஒரு கடவுளை பாடுற பாட்டாக நினச்சேன். அந்த கடவுளை பாடுற பாட்டில் நீங்கள் நம்ம நல்லா கவனிச்சா 6 மனம் தான் சொல்லும், 6 முகம் சொல்லாது. அதில் 6 மனமே யாரு? இந்த ஆண்டவன் கட்டளை யாரு? அது ஒன்றை சொல்வார், நன்றை செய்வார், உள்ளத்தில் இருப்பது அமைதி. எப்போ அமைதிங்கிற ஒரு வாழ்க்கை வரும்னா நாம் கடவுளுக்காக நம்மை அர்ப்பணிக்கிறப்போ. இதுதான் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. ஒருவேளை நீ ஞானஸ்தானம் வாங்கினதால நீ பரலோகத்துக்கு போயிடலான்னு வேதம் எங்கேயுமே சொல்லலை. நீ லுத்ரன் சர்ச்சி மெம்பரா, சிஎஸ்ஐ சர்ச்சி மெம்பரா, இல்லை என்னை மாதிரி இது 4வது மெசேஜ், இன்னும் 2 மெசேஜ் இருக்குது, இன்றைக்கி 6 மெசேஜ் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு பரலோகத்தில் சீட்டா? இல்லை, நிச்சயமாக இல்லவே இல்லை. நிச்சயமாக சீட் இல்லை. இதனால் எப்போ பரலோகத்தில் சீட்டுனா அந்த மத்தேயு 25 சொல்கிறப்போ, லூக்கா 12:31 சொல்கிறப்போ, உங்களுக்கு உண்டானகளை விற்று தரித்திரருக்கு கொடுங்கள். இதுதான் நம்முடைய மெசேஜ். வேதத்துடைய செய்தியே தான். மத்தேயு 25 முதல் பகுதி, நீ ரெடியாரு, ஆண்டவரோடு இணைந்திரு. லைட்டில், அறிக்கை லைட்டில் பல்பு கரண்டோடு எனக்கு கனெக்ட் ஆகி, மெயின் சுவிட்சோடு கரண்ட் ஆகி, அந்த டிரான்ஸ்ஃபார்மோடு கனெக்டா தான் அந்த லைட் எரியும். அங்கே காசு கட்டலன்னு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த லைட் என்ன பண்ணாது? எரியா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கை ஆண்டவரோடு என்ன பண்ணும்? கனெக்ட் பண்ண வேண்டும். அதுதான் அந்த லைட்டுன்னு சொல்கிறார் மத்தேயு 25. செகண்ட் சொல்கிறாரு, சரியாரு தேடு, ஆண்டவரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். மத்தேயு 7:7 ஆண்டவரை தேடுங்கள், நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று யோவான் 14:6 சொல்கிறாரு. நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. அதுதான் உபாகம் 28:1, மத்தேயு 14:14 ஈக்குவல். நேற்று ஒரு மெசேஜில் சொன்னேன், ஒரு சின்ன பிள்ளைகள் மத்தியில். அப்போ ஆண்டவரை நம்ம தேடணும், அசதியாக இருக்கக்கூடாது. 5 தாளந்தை வாங்கின நீங்கள் நானும் அழகாக கொயர் பாடுறோம், நல்லா பாடணும், சூப்பராக. கொடுத்த வேலையில் அசதியாக இருக்கக்கூடாது. அவனை தூக்கி எங்கே போட சொல்கிறாரு? இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக இயேசு கிறிஸ்து, அதுதான் சட்டம். ஆனால் கொடுத்த வேலையை செய்யணும்னா எரிகிற அக்னியில் போடுறாங்கிறார் அவனை. நான் சொல்லுங்க, யார் சொல்கிறா? ஜீசஸ் சொல்கிறார், கொடுத்த வேலை சரியாக செய். அடுத்து சொல்கிறாரு, பசியாக இருந்தேன். அதான் லெஃப்ட் ரைட்டு, பசியாக இருந்தேன். ஒரு அழகாக ஒரு பெண் பாஸ்டிங் இருந்தா 2 நாட்களில் ஜீசஸை பார்ப்பதற்கு. ரொம்ப பாஸ்டிங் இருந்து அந்த பிள்ளை வாலிப பிள்ளை +2 முடித்து காலேஜில் கோல்டு மெடல். கடவுளுடைய கிருபை, நான் கடவுளை எப்படியாவது பார்க்கணும், மிஷினரியாக போகிறேன். ஏன்னா ஒரு மிஷன் பிள்ளை ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் ஆகி குடியாரனாகி ஷார்ட் டைம் ஒர்க் 1 வருஷம் 6 மாதம் ஐஎம்எஸில் போவாங்க டீச்சராக. 7,000 ரூபா 8,000 ரூபா சம்பளம். நார்த் இந்தியாவில் அந்த டீச்சராக போயிருக்கிறப்போ ரொம்ப நாள் ரீமேரேஜ், மாப்பிள்ளை கிடைக்கல. நல்ல மாப்பிள்ளையாக வேணும் ஜெபிக்கிறப்போ அந்த பிள்ளை அங்கே போய் வெஸ்ட் பெங்காலில் மால்டா, கல்கட்டாலேருந்து 360 கிலோமீட்டர் மால்டா, இங்கேருந்து திருச்சி தூரம் மால்டா, அங்கேருந்து 100 கிலோமீட்டர் புனேர். ஒரு ஐஎம்எஸ் ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் போய் டீச்சராக அந்த பொண்ணு வேலை பார்த்துச்சு. 1 வருஷமும் ஒரு 1.5 வருஷம் ஷார்ட் டைம் வேலை பார்க்குறோம். நல்ல மாப்பிள்ளை, ஒரு உண்மையான மாப்பிள்ளை. அவனும் குடிகாரனாகி முதல் பெண் டைவர்ஸ் ஆகி அந்த பெண் வேறு யாரோ போயிட்டு அதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன்னு ஒப்பு கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு 1.5 வருஷம் பொண்ணு தேடி அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் கிடைக்கல. நல்ல குடும்பங்கள். அந்த பையன் பணக்கார பையன், அந்த பெண் ஏழை வீட்டு பெண். அந்த மிஷினரிக்கு போய் அங்கே இருக்கிறப்ப அந்த வாழ்வு கிடச்சிது. அதே மாதிரி கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை கடவுள்கிட்ட சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, கடவுளை எப்படியாவது பார்க்கணும். ஒரு நாள் கடவுள் தரிசனம் கொடுத்தாரு. என்னம்மா, நாளைக்கு உன் காலையில் உன் வீட்டுக்கு வந்துடுறேன், நேரே வந்துடுறேன். கனவுல வந்த ஆண்டவன் நேரே வந்து உனக்கு தரிசனம் கொடுக்குறேன், உன்னோடு பேசுகிறேன்னு சொன்னார். அந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் வர்றாருன்னு வீட்டில் இருக்க அந்த டேபிள் இருக்க பாத்திரம்
சோபாவில் இருக்கிற துணி, அந்த ஆங்கரில் இருக்க அழுகு துணி எல்லாத்தையும் மடித்து இடித்து சுத்தமாக வச்சு வீட்டை சுத்தம் பண்ணி, எல்லார் வீடும் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணி ஆண்டவருக்காக காற்று காலையிலேருந்து ஷாம்பு போட்டு குளித்து முடியை நல்லா பஃப்னு விட்டு நல்லா பவுடர்லாம் போட்டு, இப்போ ஐயர் மெசேஜுக்கு வருவோம், நல்லா பவுட்ரு போட்டு செண்டு போட்டுலாம் வந்தார். எல்லோரும் பக்கத்தில் பார்க்குறோம். வேர்வை நாற்ற அடித்தா என்ன இந்த ஐயர் குளிக்காமல் வந்துட்டா திட்டுவோம்ல, அதான் உண்மை, அதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. அப்படி அந்த பொண்ணு இருந்தது. அவர் அந்த காலையில் வெயிட் பண்ணுது, ஆண்டவர் வரல. அதுக்கு பதில் ஒரு ஏழை, ஒரு பின்தங்கின மனிதர், ராத்திரி முழுதும் சாப்பிடல, ஏதாவது குடும்பம்ன்ட்டு அந்த அம்மா வருது. அவர் வர்றாரு. அதை இல்லைன்னு ஆண்டவர் வரப்போகிறாரியா, நீ ஒரு 12 மணிக்கு மேலே வா, நான் உனக்கு தரேன்னு அவரை அனுப்பிட்டார். அப்படி 10 பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தரையாக சொல்லி அனுப்பிட்டு, இது காலையில் எழுந்து குளித்து ப்ரெஷ் பண்ணி சாப்பிடாம இயேசு வந்த பிறகு ஜீசஸ் கூட சாப்பிட்டோன்னு தான் உட்காந்துருக்கு. ஆனால் இயேசுவே வரல. ரொம்ப கண்ணீரோடு திரும்ப போய் படுத்துருச்சு. சாப்பிடாமே அழுதுகிட்டே படிக்கிறப்போ இயேசு திரும்ப கனவுல நான் தான் என்னம்மா அழுகுறேன்னு கேட்டார். நீங்கள் நீங்களே வரலையேங்கிறப்போ அவர் சொல்லுது, நான் தான் இயேசு சொல்கிறாங்க, நான் தான் வந்தனே உன் வீட்டுக்குங்கிற. எங்கே வந்தீங்கிறப்போ சோறு கேட்டான், ஒருத்தன் பணம் கேட்டான், ஒருத்தன் துணி கேட்டான், ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னா. இதாண்ணா, வேறு யாருண்ணா? அதுதான்ண்ணா, அதுதான் பரலோகம். பரலோகம் என்பது இயேசு என்பது இப்படி தான் இயேசு இருப்பார்னு எங்கேயாவது சொல்லப்படுறா? வசனத்தை அனுப்பி குணமாக்கி கிட்டேருந்து வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். கிறிஸ்துவம் என்பது இயேசு இப்படி தான் இருப்பார்ல. இந்த சிவப்பு சட்டை போட்டவர் போய் நின்னா அதான் இயேசு. இந்த கருப்பாக ஒல்லியாக இருக்கிற நான் போய் நின்னா நான் தான் இயேசு. இந்த சாம்சன் ஆயர் போய் நின்னா அவர் தான் இயேசு. இந்த பீடி பை தம்பி தாடி வச்சுக்கிட்டார் இவர் போனால் இவர் தான் இயேசு. அதுதான் ஒரு பையன் அவங்க அப்பாட்ட கேட்டான், எப்பா நான் நல்லா எனக்கு ஒரு ஏதோ வாங்கி கொடுன்னு அப்பா சொன்னார், நீ ஸ்கூலுக்கு போ, சர்ச்சுக்கு வா, நல்லா ஷேவ் பண்ணி பையனாக இருந்தார். வாலிப பையங்களா, நேற்று ஒரு வாலிப கூட்டத்தில் பேசினேன். எல்லா வாலிபர்களும் இப்படி தாடி தான் வச்சுருக்காங்க, ஆட்டு தாடியை தான் வச்சுருக்காங்க. எல்லா வாலிபரும் எதுக்கு வச்சுருக்காங்களோ எனக்கு தெரியல, ரொம்ப மனசு கஷ்டம். அப்போ அவர் சொன்னார், நல்லா ஸ்கூலுக்கு வாடா, சர்ச்சுக்கு வா, யூத் மீட்டிங் போ, தாடியெல்லாம் எடுத்துகிட்டு ஷேவ் பண்ணினார். எல்லாம் பண்ணால் ஃபஸ்ட் கோல்டு மெடல் வாங்கிட்டான். அப்பாட்ட சொன்னான் வாங்கி கொடுறேண்ணா. தாடி எடுக்கலையேண்ணா. அப்போ சொன்னான், தாடி எடுக்கணும் தான் போனேன்ப்பா, அந்த இயேசு படத்தை பார்த்தேன், அவர் தாடி வச்சுருக்காரு, அதனால் நான் தாடி வச்சுட்டேன். அவர் சொன்னார், இயேசு எப்படி வாழ்ந்தார் உனக்கு தெரியுமான்னு. தாடி வச்சதில் இயேசுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண புரிந்தன் தம்மை தாழ்த்தினார். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தார், ஒபே டு த பேரண்ட்ஸ். வேத சாஸ்திரிகளுக்கு கீழ்ப்படிந்தார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு உபே பண்ணார். அது உனக்கு அந்த நீ இயேசுவை மாதிரி நீயும் வாழ முடியாது, நானும் வாழ முடியாது. மத்தேயு 5:6-7 இயேசு தம்முடைய வாழ்க்கையை சொல்கிறார். அந்த வாழ்க்கை ஏண்டே இல்லை, ஓண்டே இல்லை. அதுதான் அவர் கேட்டார், உங்களில் பாவம் இல்லாதவன் சொல்றார். யோவான் 8:47 உங்களில் பாவம் இல்லாதவன் சொல்றார். ஒருவேளை இயேசு மாதிரி வாழ்வது என்பது, பிராக்டிக்கல் லைஃப் என்பது தாடி வச்சுப்பதல்ல. இன்றைக்கி இளைஞர்கள்லாம் வச்சுக்கிறாங்க. எதுக்கு வச்சுருக்காங்களோ தெரியல. அந்த நடிகர் வச்சுருக்காரு, நம்ம பிரதமர் வந்திருக்காரு, அதுக்காக நான் பிரதமராக தாடி வச்சுக்கிறதுக்கு? அழகான முகத்தை அசிங்கப்படுத்தி என் மகனும் வச்சுருக்கான். டாக்டரு, ஆர்த்தோ, பெரிய டாக்டரு, இவரை மாதிரியே தான் இருப்பான். சொன்னால் கேட்க மாட்டான். அவனே கேட்கலாம், இவர் எப்படி கேட்பார்? அவர் என்ன சொல்லுவான், பையனை போய் முதல்ல சொல்லியா, அப்புறம் ஏன்ட்டு வந்து சொல்லியாம்பார். அதுதான் சொன்னால் இயேசு மாதிரி நீ வாழ முடியாதுறான்ட்டார். இயேசு காணாமல் போயிட்டார். லூக்கா 3 விசாரத்தோடு தேடினாங்கிறாங்க. ஏம்மா கடவுளுக்கு அடுத்த வேலையை நான் செய்யணும் சொல்லிட்டு 30 வயசு வரைக்கும் கீழ்ப்படிந்தார்ல, செஞ்சாரா இல்லையா? அதுதான் இன்றைய வாழ்க்கை. இன்றைய வாழ்க்கை என்பது ஆண்டவருக்கு ஏற்ற மக்களாய், ஆண்டவருடைய சத்தியம் என்பது எந்தவித திருச்சபையுடைய நியாயப்பிரமாணம் இல்லை, ஒடுக்கம் என்பது பாஸ்டிங் இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கா? வேதம் அதுதான். உபாகம் 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை நீ கருத்தாய் கை கொள்ளுவாயானால். அதுதான் ஏசாயா 30:1-2, எசேக்கியேல் 44:23 நீ சட்டத்துக்கு கீழ்ப்படியில. அதுதான் எசேக்கியேல் 18:9 என் கட்டளையின்படியிருந்து நியமங்களை கை கொண்டு ஒருவன் எனக்கு உண்மையாக இருப்பான், ஆனால் அவன் நீதிமான் பிழைக்கவே
விளைப்பான். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு இந்த லெந்து நாட்களுடைய பாடுகளின் வாரத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும், தகப்பனே உமக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பென்று நோக்கி பார்ப்போமா. ஆம் தகப்பனே, இந்த ஒடுக்க கூட்டத்தில் கேட்கிற மக்கள் மட்டும் இல்லைப்பா, அதன்படி நடக்கிற மக்களாய் எங்கள் வஸ்திரங்களை அல்ல இதயத்தை கிழித்து உடைய பாதத்தில் யோவேல் 2 அதிகாரத்தில் சொன்ன பிரகாரமாய் உன் பலிகளின் திரள் இனத்திற்கு என்று ஏசாயா 1 அதிகாரத்தின்படி ரோமர் 6 அதிலும் நியாயப்பிரமாணம் இல்லை, எங்களுடைய கிருபை உம்முடைய இரக்கம் தகப்பனே. கலாத்தியர் 2 அதிகாரத்தில் யோவானும் அந்த நியாயப்பிரத்தை நிறைவேற்றினாங்கன்னா அங்கே இருந்த பேதுரு எல்லா நிலையிலும் தன்னை சரி பண்ணி கொண்டாங்க. அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் இதில் நான் சாப்பிட மாட்டேங்கிறப்ப எல்லாம் என் மக்கள் என்று சொன்னீங்கப்பா. அப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்வை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியில் வரட்டும், உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் வரட்டும் தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஒடுக்க கூட்டத்திற்கு வந்திருக்க எங்களை பலப்படுத்துங்க. திருச்சபையின் மக்கள் மூத்த மக்களுக்காக வயதான காலத்திலையும் எப்படியாவது இந்த கூட்டத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இருக்காங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ச்சியாக எங்களை பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.